வீட்டில் இருந்தாலும் சரி, 4ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, ராகு கேதுக்குள்ளே அடக்கம்ன்றதால சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதங்களாக இந்த முதல் 5 மாதங்கள் இருக்கும். அதற்கு அடுத்த மாதங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுவும் குருவனுடைய ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. குரு கடகத்துக்கு வந்துச்சு நல்லா இருக்கும். 10ஆம் இடத்திற்கு வரச்சே குரு நமக்கு லாபஸ்தானுக்கு வரச்சே நமக்கு செலவினங்கள் அதிகமாகும். ஏன்னா நம்முடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, புதன், செவ்வாய். புதன் நீச்சமாகி செவ்வாயினுடைய கூட குருவனுடைய வீட்டில் சனியினுடைய கூட இருக்கார். அந்த சனி குருவனுடைய வீட்டில் இருக்கார். அந்த சனியினுடைய வீட்டில் ராகு இருக்கார். ராகு இடம் மாறுவதும் சனியினுடைய வீட்டுக்கு தான் இடம் மாறுறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மால் எந்த முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சி பலன் தரும் சார். என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறீங்களோ துளாராசிக்காரர்கள், முயற்சி என்பது பலன் தரும். அது எந்த முயற்சியாக இருந்தாலும் சரிதான். எதற்கான முயற்சி எடுத்தாலும் அது பலன் தரும். வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சந்திரனோடு சேர்ந்த ராகு, ஆரம்பத்தில் சந்திரனோடு சேர்ந்த ராகு, வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. குருவினால் பார்வைப்படும்போது, குருவனுடைய பார்வைப்படும்போது, 7ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக குருவனுடைய பார்வைப்படும்போது, எஸ்பெஷலி 7ஆம் பார்வையாக 2ஆஃப்ல நமக்கு குருவனுடைய பார்வை சனிக்கும் இருக்கு. ஏன்னா கடகத்திற்கு குரு வரும்போது சனியையும் பார்க்கிறார். அதனால சனி திசையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கும். சனி திசையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் வரும். ஒரு வெளிநாடு செல்வதற்கான பயணத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு சனி திசையில் இருப்பவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய லாபம் அப்படிங்கிறது பன்மடங்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஆன்மீகவாதியாக இருந்தும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்